கிராமங்களில் இருக்க கோயில்களுக்கு பெருசாக என்ன இருந்துற போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பாருங்களேன். அந்த பாறை மேடுகளை பாருங்களேன், அந்த குளத்துல அதனுடைய பிரதிபலிப்பு எவ்வளோ அழகாக விழுகுது. புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களுக்கு எல்லையில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான கிராமம் தாங்க பூலாங்குறிச்சி. இந்த கோவிலில் பிரதான தெய்வமாக பெருமாளும் முருகரும் இருக்காங்க. விநாயகர், அம்மன், நவகிரகங்களுக்கான சன்னதிகள்லாம் இருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பே அதனுடைய அமைவிடம் தான். பெருசா சத்தம் எதுவும் இல்லாம அமைதியான சூழல்ல இயற்கையோட அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூலாங்குறிச்சி கிராமத்தை பற்றி கண்டிப்பா பேசி ஆகணுங்க. ஏன்னா இது ஒரு அழகான கிராமம் மட்டுமல்ல, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கிராமம். இதனால வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னா கலபரர்கள் அப்படின்னு ஒரு மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். அப்போ சேரர் சோழ பாண்டியரை பத்தி பெருசா தகவல்கள் எதுவும் இல்லை. கலபரர்களுடைய ஆட்சி தான் ஓங்கி நின்றுச்சு. சேந்தன் கூற்றன் அப்படின்ற ஒரு கலபர மன்னனுடைய கல்வெட்டு இங்கே கிடச்சிருக்குதுங்க. தமிழர்களுடைய பழமையான வட்டெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. கலபரர்களை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா பெருசாக ஆதாரம் கல்வெட்டுகள் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. அதில் சிலது தான் இருக்குது. அதுலேயும் இந்த கிராமத்தில் கிடச்சிருக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம்.